அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தமிழாகி எழுவோம். பாகம் 7. உடல், மனம், ஒழுக்கம். மனிதனை முழுமையாக்கும் 3 தூண்கள். ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமென்றால் முதலில் வலிமையான மனிதர்களை உருவாக்க வேண்டும். ஒரு வலிமையான மனிதன் என்பவன் உடல் வலிமை மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியம், மனத்தெளிவு, ஒழுக்கமான வாழ்க்கை, இந்த 3ம் இணைந்தால்தான் ஒரு மனிதன் முழுமையடைகிறான். இந்த 3ற்கும் பாலினம் கிடையாது. ஆண், பெண், சிறுவர், இளைஞர், முதியவர் என அனைவருக்கும் பொதுவான வாழ்க்கை நெறிகள் இவை. உடலை பாதுகாப்போம். நமக்கு இந்த உடல் ஒரு பரிசு. அதை பாதுகாப்பது நமது கடமை. தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி செய்யுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள், யோகாசனம் செய்யுங்கள். உடல் சுறுசுறுப்பாக இருந்தால் மனமும் சுறுசுறுப்பாக இருக்கும். நோய் வந்த பிறகு உடலை பாதுகாப்பதை விட நோய் வராமல் காப்பதே அறிவு. மனதை வளர்ப்போம். உடலுக்கு உணவு தேவைப்படுவது போல மனதிற்கும் உணவு தேவை. அந்த உணவு நல்ல நூல்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல மனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகள். ஒவ்வொரு மாதமும் குறைந்தது ஒரு நல்ல நூலையாவது வாசியுங்கள். ஒரு புத்தகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். ஒரு நல்ல சிந்தனை உங்கள் எதிர்காலத்தை மாற்றக்கூடும். தியானம் என்பது வாழ்க்கையை தெளிவாக பார்ப்பது. பலர் தியானம் என்றால் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உட்கார்வது என்று நினைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சி. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் இப்படி இன்னும் சிறப்பாக செய்யலாம் என்று அழகாக சிந்திப்பதும் கூட ஒரு வித தியானம். ஒரு பிரச்சனைக்கு தெளிவான தீர்வை தேடுவதும் ஒரு தியானம். நாம் தேர்ந்தெடுத்த துறையில் தொடர்ந்து கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவதும் ஒரு தியானம். சிந்தனையை செயலாக மாற்றும் மனப்பயிற்சியே உண்மையான தியானம். நேரம் என்பது வாழ்க்கையின் பொக்கிஷம். இழந்த பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், இழந்த பொருளை மீண்டும் வாங்கலாம். ஆனால் இழந்த நேரத்தை ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. எனவே நேரத்தை மதியுங்கள். காலையில் எழுவதற்கு ஒரு நேரம் இருக்கட்டும், உண்பதற்கும் ஒரு நேரம் இருக்கட்டும், உடற்பயிற்சிக்கும் ஒரு நேரம் இருக்கட்டும், வாசிப்பதற்கும் ஒரு நேரம் இருக்கட்டும், ஓய்வு எடுப்பதற்கும் ஒரு நேரம் இருக்கட்டும். நேரத்தை மதிக்க கற்றுக்கொண்ட மனிதனை வெல்லுவது மிகவும் கடினம். நினைவில் கொள்ளுங்கள், உடல் இல்லாமல் சாதனை இல்லை, மன தெளிவு இல்லாமல் முன்னேற்றம் இல்லை, ஒழுக்கம் இல்லாமல் நிலையான வெற்றியும் இல்லை. இந்த 3ம் இணைந்தால்தான் அறிவு பலன் தரும். இந்த 3ம் இணைந்தால்தான் குடும்பம் வளரும். இந்த 3ம் இணைந்தால்தான் ஒரு நாடு உயர்ந்து நிற்கும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கே நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுங்கள். மக்களே, என் உடலை நான் பாதுகாப்பேன், என் மனதை நல்ல சிந்தனைகளால் நிரப்புவேன், என் நேரத்தை வீணாக்க மாட்டேன், ஒழுக்கத்தை என் வாழ்க்கையின் அடித்தளமாக மாற்றுவேன். அப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கை மட்டும் மாறாது, உங்கள் குடும்பம் மாறும், உங்கள் சமூகம் மாறும். அதுவே ஒரு புதிய தமிழரின் எழுச்சியாக மாறும். தமிழாகி எழுவோம். உடலால் வலிமை பெறுவோம், மனதால் உயர்வோம், ஒழுக்கத்தால் உலகை வெல்லுவோம். நன்றி, வணக்கம். நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணித்திருப்போம்.